இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சனிப்பெயர்ச்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் 29, 2025 அன்னைக்கு காலையில் 2:31 மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு. மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி 22, 2028 ஈவினிங்கில் 7:14 மணிக்கு முடிவடையுது. ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் 28, 2025 9:54 PM மாறுது. மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் 2.5 ஆண்டு காலம் நீடிக்குது. மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். மீனராசியில் மார்ச் 29 2025 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை இருக்க போகுது. இந்த 3 ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது. அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மீனராசியில் 795 நாட்கள் இருக்க போகுது. மார்ச் 29, 2025 முதல் ஜூன் 2, 2027 வரை. அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் 141 நாட்கள். ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை. அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம். அந்த கால நாட்கள் 124 நாட்கள். அக்டோபர் 21, 2027 பிப்ரவரி 28, 2028 வரை. மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் 919 நாட்கள் போகுது. இது சுமார் 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது. ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது. நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும். சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும். ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை சவால்களை உண்டாக்குது. அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தைகள் மற்றும் சீராகும். இந்த காலகட்டத்தில் 2025 முதல் 2028 வரை குரு பகவான் பல ராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு. அதில் ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், கன்னியில் இருக்க போகிறாரு. அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும். குரு, சனி, ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை 12 கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளில் இனி பார்க்கலாம். முதல் கட்டம் மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை. ரெண்டாம் கட்டம் மே 20, 2025 ஜூலை 13, 2025 வரை. மூன்றாம் கட்டம் ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை. நான்காம் கட்டம் நவம்பர் 28, 2025 முதல் ஜூன் 1, 2026 வரை. அஞ்சாம் கட்டம் ஜூன் 1, 2026 முதல் ஜூலை 27, 2026 வரை. ஆறாம் கட்டம் ஜூலை 27, 2026 முதல் டிசம்பர் 11, 2026 வரை. ஏழாம் கட்டம் டிசம்பர் 11, 2026 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை.
8ஆம் கட்டம் ஏப்ரல் 13, 2027 முதல் ஜூன் 2, 2027 வரை. 9ஆம் கட்டம் ஜூன் 2, 2027 முதல் ஜூன் 25, 2027 வரை. 10ஆம் கட்டம் ஜூன் 25, 2027 முதல் ஆகஸ்ட் 9, 2027 வரை. 11ஆம் கட்டம் ஆகஸ்ட் 9, 2027 முதல் நவம்பர் 26, 2027 வரை. 12ஆம் கட்டம் நவம்பர் 26, 2027 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 8ஆவது வீட்டில் இருக்குது. இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்றைக்கி நிகழப்போகுது. சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்க போகிறாரு. சனி உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறாரு. சனி மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அது உங்கள் ராசிக்கு பாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறணும். எதிர்பார்த்ததை தவிர்த்துருங்க. உங்கள் முயற்சிகளில் செயல்களில் தாமதங்கள் தடைகள் இருக்கும். உங்கள் முயற்சிகள் முடிவுக்கு வரணுன்னா நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். சனி படிப்பின்மையை தரும். நியாயமான ஆசிரியர் இருந்தாலும் படிக்கிறது கஷ்டம். இந்த நேரத்தில் நீங்கள் நேர்மையுடன் நடந்துக்கொள்ளணும். குறுக்கு வழிகளை தவிர்த்துருங்க, இல்லைன்னா பின்விளைவுகளை சந்திக்க நேரும். தியானம் மற்றும் பிரார்த்தனையை எதிர்மறையாக நீங்கள் போக வச்சிடணும். அமைதி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல குறிப்பிடத்தக்க மாற்றம் வருது. பணியிடத்தில் நீங்கள் சவால்களை சந்திக்க நேரும். திறமையுடன் செயல்படுவீங்க என்றாலும் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் பணித்தரம் கேள்விக்குறியாக இருக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினரிடம் ஆதரவு கிட்டாது. அதனால் பார்த்து நடந்துக்கணும். உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தெளிவான மற்றும் விரிவான திட்டங்களை அமைக்கணும். பதவி உயர்வுகள் தாமதமாகும், ஆனால் அதற்காக வருத்தப்படாதீங்க. முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தணும். நீங்கள் சந்திக்கும் சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிகளை வாய்ப்புகளாக மாற்றலாம். உறவுகளிடத்தில் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றி அமைச்சுக்கிறணும். உறவுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருது என்றாலும் அதன் காரணமாக உறவை சீர்குலைக்க விட வேணாம். நிதானமாக செயல்படுவதன் மூலம் நிலைமையை சீர்படுத்தலாம். ஆனால் விஷயங்களை சீர்படுத்த உங்களுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டால் அதற்காக நேரத்தை எடுத்துக்கிறணும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் அமைதியை குலைக்க விடாமல் பார்த்துக்கணும். திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் துணையை தேடும் முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. உறவு நிலை ஆரோக்கியமாக இருக்க முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு சிறந்த புரிதலாக இடம் கொடுக்கணும். மேலும் உங்கள் அன்புக்குரியவருடன் பிணைப்பை வலுப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யணும். உங்கள் விரும்பும்படி விஷயங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை என்றாலும் பொறுமை ரொம்ப அவசியம். தற்காலிக சவால்கள் என்பதை நினைச்சுக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தேவை. அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் புரிந்துணர்வை வளர்த்துக்கலாம். மேலும் வாழ்க்கை துணையுடன் சமரச மனப்பான்மையை கடைபிடிக்கணும். இது உறவில் மோதல்களை தடுக்கவும் பிரச்சனைகளை தீர்வு காணவும் உங்களுக்கு உதவும். பேச்சுக்களை தவிர்த்துருங்க. உங்கள் வாழ்க்கை துணைவரின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும். மேலும் அவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கணும். ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தனிப்பட்ட நற்குணங்களை புரிஞ்சு நடந்துக்கணும். வெவ்வேறு விருப்பங்களை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அது தவறானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். உங்கள் நிதி இலக்குகளை பற்றி தெளிவாக இருங்க. ஆசைகள் உங்களை தூண்டலாம், அதனால் நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்யலாம். அதனால் உங்கள் சேமிப்பு கரையலாம். உங்கள் சேமிப்பு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். முதலீடு சார்ந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்படுது. அவசரப்படாமல் நிதானமாக செயல்படவும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன்னாடி நிதி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறலாம். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காமல் போகலாம். புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக தெரியலை. மற்றவங்களுக்கு நிதியுதவி வழங்குறத தவிர்த்துருங்க. இல்லைன்னா அந்த பணம் பெறுவதில் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம். பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும்.
உங்கள் நீண்ட கால பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். படிப்பில் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் உங்கள் கனவுகளை அடைய கண்டிப்பாக உதவும். உங்கள் படிப்பில் பிரகாசிக்க உங்கள் நேரத்தை உற்சாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் முதலீடு செய்யணும். உங்கள் கற்றலை மேம்படுத்த உங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஒரு கருவியாக இருக்கும். தற்காலிக சோதனையால் மனதை தளரவிட வேணாம். உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதை அவசியம். வெளிநாட்டில் படிப்பை தொடர விரும்புனீங்கன்னா நீங்கள் சேரவிருக்கும் பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தை பற்றி சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்யலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றும் மாணவர்கள் உங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டி வரும். வேலைன்னு இருக்க வேணாம். ஓய்வுக்கு டைம் ஒதுக்குங்க. வேலைக்கும் ஓய்வுக்கு இடையே சமநிலையை கண்டறியவும், அன்புக்குரியவருடன் நேரத்தை செலவிடவும், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் அல்லது வெறுமனே ஓய்வெடுப்பது என நீங்கள் விரும்பும் செயல்களுக்கு நேரத்தை ஒதுக்கணும். வழக்கமான உணவை உட்கொள்வது உங்கள் ஆற்றலை நிலையானதாக வச்சுருக்கும். வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும். வேக வரம்பிற்குள்ளே இருக்கணும். விபத்துக்களை அப்போ தான் தவிர்க்க முடியும். அவசரமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துருங்க. சிறிய காயங்கள் கூட மெதுவாக குணமடையும். நீங்கள் முழுமையாக குணமடைய நீண்ட நேரம் ஆகும். பெரும்பாலான நோய்கள் சிகிச்சை அளிக்கக்கூடியவை என்றாலும் நாள்பட்ட நோய்களை நிர்வகிப்பது சவாலானதாக இருக்கும். யோகா அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகள் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இருக்கணும். இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உணவு தானம் செய்யணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவான் பிரார்த்தனை செஞ்சு தினமும் அனுமன் சாலிசாவை படிக்கணும். சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யணும். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்திடணும். நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்க. முதியவர்களுக்கு அவர்களுடைய இல்லங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச தொண்டுகளை செய்யணும். இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆப்பு வச்சதை பற்றி பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.